தமிழ்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போதைக்கு ஒரு 4 டிக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து கேரளாவில் தான் வாங்கினது. கேரளாவில் கோழிக்கோடு. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க எந்த ஏஜென்சின்னு. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து வாங்கினது தான். பார்க்கலாம். ஸோ கோழிக்கோடு தெரியுதா, அங்கே தான் வாங்கினது. இதில் வந்து வின்னிங் விழுந்திருக்கா, நமக்கு 1 கோடி விழுந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். ஜாலியாகவும் இருக்கும், டிக்கெட் எடுக்கும்போது ஜாலியாக இருக்கும். ஒரு பரிசில் 500 விழுந்துச்சு நான் எடுக்கும்போது. இந்த தேதிகளில் நான் அப்போயே க்ளைம் பண்ணி வாங்கிட்டேன். இது வந்து தேதி பார்த்திங்கன்னா 5/8/2020. ஒரு 500 விழுந்துச்சு, க்ளைம் பண்ணி வாங்கிட்டேன். அது 0334 இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பரே நம்ம தான். அது க்ளைம் பண்ணி வாங்க 500 அப்போயே கொடுத்துருவாங்க. கடையில் அப்போயே வாங்கிக்கலாம். இதில் என்ன ஒன்றுன்னா 500 இப்போ விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு 500 ஒரு கடையில் விட்டுரும், அந்த 500 தந்துடுவாங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு மதிப்புக்காக அவங்கள்ட்ட அவங்க கொடுக்குறவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ ஒரு பாவம் அவங்க காசை டக்குன்னு நம்ம கையில் கொடுக்குறாங்களா அப்படிங்க, அவங்கள்ட்டையே அந்த டிக்கெட் விற்கிறவங்கள்ட்டையே நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். எந்த ஒரு சின்ன பெட்டி கடையும் தான் காசு தந்துடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து ஏஜென்சியில் கொடுத்து க்ளைம் பண்ணிக்குவாங்க. இது என்னன்னா, நம்ம உடனே பணம் கொடுக்குறாங்க, ஒரு 50 ரூபாய்க்கோ ஒரு 100 ரூபாய்க்கோ அவங்கள்ட்டே டிக்கெட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ கெஸ்ஸிங், இப்போ நம்ம டிக்கெட்லாம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ எத்தனை டிக்கெட் இருக்குது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போகிறேன் நண்பா, வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாது. கேரளாவில் தான் போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கணும். வேறு எங்கேயும் இல்லீகலாக விற்றாலும் அது செல்லுபடியாகாது, வேறு வெளியில் வாங்கினாலும் செல்லுபடியாகாது. அதையும் பார்த்துங்க. ஸோ எதாக இருந்தாலும் லீகலாக ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? லீகலாக வாங்குற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது உங்கள் தெரிஞ்ச கடைகளில் நீங்கள் வாங்கி அங்கே போய்ட்டு கேரளாவிலேருந்து உங்கள் மாமா, அங்கிள், நண்பன் யாராவது ஏஜென்சி கம்பெனி வச்சுருந்தாலும் அவங்கள்ட்ட இந்த டிக்கெட்டை எடுத்து வைக்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருந்து அதில் வின்னிங் கொடுந்து அவங்க நம்பிக்கையாக அந்த டிக்கெட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இல்லீகலாக அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வாங்கி அது வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சீலெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ டிக்கெட்டுக்கு போயிடுவோம். டைரெக்டாக பேசாமல் போயிடுவோம். இந்த ஆப்பில் நம்ம செக் பண்ணிக்கலாம். பொன்குடம் நான் தேதி 5ஆம் தேதிக்கு செக் பண்ண வரேன். 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்கா. 5ஆம் தேதி தனலட்சுமி ட்ரா 64. இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணால் சம்ட்டு விளம்பரம் வரும், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ஓடட்டும். இப்போ முதல் டிக்கெட்டு இப்போ அப்படியே செக் பண்ணி இந்த டிக்கெட் எடுப்போம். இந்த டிக்கெட் எடுத்து இப்போ செக் பண்ணுவோம். நம்பர் என்ன, DX235710. இதில் லாஸ்ட் 4 நம்பர் செக் பண்ணாலே போதும். சரிங்களா? இதை வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து இப்படி வெளியில் வாங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் இருக்கும், சர்ச். இதை கொடுத்துட்டு இங்கே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க. 5 இந்த இருக்க 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேன்றதுல இதை கொடுத்துருங்க. அடுத்தது என்டர் நம்பர், இங்கே இந்த நம்பர் அடிக்கணும். எனக்கு டிஎக்ஸை கூட விட்டுருங்க. இந்த 6 நம்பர் இருந்தாலும் இந்த டிஎக்ஸ் செக் பண்ணிக்கலாம். 235 235 235 710 710 செக். இப்போ கீழே வந்து செக்குன்னு ஆப்ஷன் இருக்கா, என்ன சொல்லுது, நோ ப்ரைஸ் திஸ் டைம் அப்படின்னு காட்டுது. ஒரு 4 நம்பருக்கு போட்டு பார்ப்போம். 5710 லாஸ்ட் 4 நம்பர் 5710 5710 செக் பண்ணி கொடுப்போம். செக்குன்னு கொடுத்தா வந்துடும். நோ ப்ரைஸ் திஸ் டைம். 4 நம்பருக்கு உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து ஒரு 5000 வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இதில் இந்த நம்பருக்கு எதுவும் இல்லை. இப்போ அடுத்த நம்பர் பார்ப்போம். நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்து இந்த பார்கோடை கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ ஷேக் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் நம்பரை போகிறேன். அடுத்த நம்பர் என்ன, 5 லாஸ்ட் 125 125 430 125 430 125 430 கொடுத்தாச்சு. இப்போ செக் கொடுப்போம்.
இல்லை. நோ ப்ரைஸ் திஸ் டைம். 4 நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எதுவும் இல்லை. சரிங்களா, இதுலேயும் இல்லை. அடுத்தது லாஸ்ட்டு அந்த ஸ்கேன் பண்ணுறது எப்போ, இந்த பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் டைப் பண்ண தேவையில்லை. முக்கியமாக அந்த தேதி முக்கியம். அது 125 430. ஸோ சேம் தான், எல்லாமே சேம் தான். இதுவும் அதே, அதாவது செட்டாக அடுத்தது அதே நம்ம அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது 7554 இருக்கான்னு பார்ப்போமா? 7554 செக் கொடுத்துருவோம். நோ ப்ரைஸுங்க காமிக்குது. ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவோம். சரிங்களா, 13 7554 செக். ஸோ நோ ப்ரைஸ் திஸ் டைம் காமிக்குது. இன்றைக்கி நமக்கு பெல் லக். சரிங்களா, ஸோ நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதே போல் நாளைக்கே டிக்கெட் எடுத்து நம்ம எதாவது வின்னிங் இருக்கான்னு பார்ப்போம் அடுத்த நம்பரில். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இன்றைக்கி எனக்கு பேட் லக். பட் லிமிட்டடாக எடுத்துங்க. சரிங்களா, ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஹலோ வேர்ல்ட் கேரளா லாட்ரி கெஸிங் சேனல். இதே போல் கேரளா லாட்ரியான மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா லாட்ரி விளாக்கு, கேரளா ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போகிறேன். கேரளா லாட்ரி எங்கே வாங்கலாம், எந்த ஊரில் பெஸ்ட்டாக கிடைக்கும், நல்ல நம்பர் கிடைக்கும், எங்கே லக்கி நம்பர் கிடைக்கும், எந்த ஷாப் நல்ல ஷாப்பு, லக்கி ஷாப்பு, இதெல்லாம் ட்ராவல் பண்ணுற வீடியோலாம் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக எல்லோரும் கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா லாட்ரியோட ரிலேட்டடான வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரளா லாட்ரி, கேரளா, கோழிக்கோடு, கொச்சின், ஸோ இந்த மாதிரி இடம், எர்ணாகுளம், பாலக்காடு, ஒட்டப்பாலம், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போயிட்டு, கண்ணூர், இந்த மாதிரி ஏரியாவெலாம் போயிட்டு எந்த கடையெல்லாம் பெஸ்ட்டு லக்கி நம்பர் கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஸோ விளாக் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன். பெஸ்ட்டு லாட்ரி ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். சரிங்களா, கண்டிப்பாக நம்மளோட லாட்ரி டிக்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ரிசல்ட் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம லாட்ரி டிக்கெட்டில் ரிசல்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ லக்கி நம்பர் வின்னிங் கிடச்சதுன்னா அது எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமைகிற மாதிரி மாற்றுவோம். சரிங்களா, ஸோ இந்த லாட்ரி டிக்கெட் எப்படி போய் வாங்குறது, எந்த ஊரில் பெஸ்ட்டாக போகிறது, எந்த ட்ரெயினில் போகலாம், எந்த ஊர்லேருந்து எந்த இடத்துக்கு போனால் பக்கம், எல்லா டீட்டெயிலும் இது உங்களை இன்ஃபர்மேஷனாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் 2 லைக்கையும் சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.